இந்த லெக்சர்ல நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பேச போகிறோம். போன லெக்சர்ல நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். டீங்கிறது இஸ் நார்மல் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குன்னா தென் அதோட அட்ஜாயின்ட் டி ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதாவது டி ஸ்டார் ஈக்குவல் டு டி ஸ்டார் டி இருந்துச்சுன்னா தென் டி இஸ் செட் டு பி நார்மல். இப்போ என்னங்கிற ஒரு நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க. அது ஹெர்மிஷியனா ஆகணும்னு வச்சுக்கோங்க. தென் ஹெர்மிஷியனா இருக்குன்னா இஃப் அண்ட் ஒன்லி அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் ரியலா இருக்கும் அப்படிங்கிறோம். அடுத்தது அதே நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிகம் யூனிட்டரி இஃப் அண்ட் ஒன்லி இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆர் ஆல் அப்சல்யூட் வேல்யூ 1 அப்படிங்கிறத இங்க ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே அப்போ given n is normal linear transformation. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும், தென் செகண்ட் ப்ரூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் n வந்து ஹெர்மிஷனா இருக்குன்னு எடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் சம் கேரக்டரிஸ்டிக் ரூட் எடுத்து அது ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஆல்ரெடி கான்வெர்ஸ்லி ரியல் கேரக்டரிஸ்டிக் ரூட் இருக்குன்னா அதோட அந்த nங்கிறது ஹெர்மிஷன் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ப்ரூஃப் சப்போஸ் n is ஹெர்மிஷன், இதை எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, சப்போஸ் n is ஹெர்மிஷன். ஹெர்மிஷன் என்ன? அதோட அட்ஜாயின்ட் ஈக்குவல் டு த சேம் n ஸ்டார் ஈக்குவல் டு n பை டெஃபினிஷன் ஆஃப் ஹெர்மிஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ என்ன சொல்லணும்? இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆர் ரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்படிதானே? அப்படின்னா என்ன செய்யணும்? ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட் எடுத்துக்கோங்க. லாம்டா பி அ கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் n. லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட். தென் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும்? கண்டிப்பா ஒரு நான் ஜீரோ வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் கேரக்டரிஸ்டிக் வெக்டார்னு சொல்லுவோம். such that vn equal to lambda v அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது இருக்கும் there exists a v not equal to 0 in capital V such that vn equal to lambda v. சரி, இந்த கண்டிஷன் இருக்கு. இப்போ என்ன சொல்லணும்? lambda is ரியல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அப்படிதானே? அப்போ என்ன சொல்ல போறோம்னா சிம்பிளி லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ் அதாவது கான்ஜுகேட்டும் அந்த எலமெண்ட்டும் சேம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா தென் இட் பிகம் ரியல். அப்போ அதான் எய்ம், அதை சொல்ல போறோம். ஓகே, now எடுத்துக்கோம் லாம்டா இன்டு இன்னர் ப்ராடக்ட் v, v because v not equal to 0 then inner product v, v non zero. இதோட வேல்யூ லாம்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்க்கு எடுத்துக்கோம். ஸோ லாம்டா v equal to என்ன இதா இருக்கு? லாம்டா v equal to vn. ஸோ vn, v. இப்போ vn என்னத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட் எடுத்துக்கோம். ஸோ n ஸ்டார் we know n star equal to n இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். இப்போ vn, n star is nothing but n, so vn. இப்போ vn again vn equal to by this equation lambda v. ஸோ இதுல இருந்து என்ன இதை செகண்ட் குவாட்ரண்ட்ல லாம்டா இருக்கு, அதை தூக்கி வெளியே எடுக்கலாமா? இப்போ லாம்டா பார் v inner product v, v. Since inner product v not equal to 0 நால that inner product v, v non zero. So lambda இது வேணா ஒரு சைடா கொண்டு வந்தீங்கன்னா லாம்டா மைனஸ் லாம்டா பார் இன்டு இன்னர் ப்ராடக்ட் v, v ஈக்குவல் டு 0 இருக்கும். இப்போ இன்னர் ப்ராடக்ட் v, v இஸ் நாட் 0, தென் எதுதான் 0 ஆகணும்? லாம்டா மைனஸ் லாம்டா பார் தான் 0 ஆகணும். அண்ட் ஸோ லாம்டா ஈக்குவல் டு லாம்டா பார் அண்ட் ஸோ லாம்டா இஸ் ரியல். ஸோ என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் ரூட் எடுத்தோம். n-க்கு ஹெர்மிஷியனா இருக்கும் பட்சத்தில் n ஹெர்மிஷியனா இருக்கும் பட்சத்தில் அது ரியல் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ எல்லா கேரக்டர்ஸ் ரூட் ஆஃப் n என்னது? ரியல் தான் எழுதிருக்கோம். hence the characteristic root of n are real. இப்போ கான்வர்ஸ்லி என்ன எடுத்துக்கணும்? எல்லா கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் n are real எடுத்துட்டு n is ஹெர்மிஷன் அப்படிங்கிறத சொல்ல போறோம். அதான் கான்வர்ஸ்லி assume that the characteristic root of a normal transformation n are real. என்ன ப்ரூவ் பண்ணும்? n is ஹெர்மிஷன். ஹெர்மிஷன் சொல்றதுக்கு n star equal to n அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் அன் நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சர்ல ஒரு முக்கியமான தியரம்ங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணோம். பை தட் தியரம், அந்த தியரத்தை இங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. பை தியரம் 6.10.4 there exists a unitary matrix U such that un u inverse equal to inverse is nothing but unitary matrix. So u inverse equal to u star தான் இருக்கும். is nothing but un u star equal to diagonal matrix. So some d ன்னு வச்சுட்டு where d is diagonal matrix. அதுல நமக்கு என்ட்ரிஸ்லாம் என்ன இருக்கும்? ரியல் என்ட்ரிஸா இருக்கும். டயகனல் இருக்கலாம் ரியல் என்ட்ரிஸா எக்ஸிஸ்ட் ஆகும். சரி, இப்போ சோ இஸ் அ டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படிதானே? அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு ஸ்டார் எடுத்தீங்க அண்ட் டயகனல் இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் ரியல். ஸோ டிக்கு டிரான்ஸ்போஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுத்தா என்ட்ரிஸ் எல்லாம் ரியல் அண்ட் டயகனல். அப்போ டயகனல் என்ட்ரிஸ் மட்டும் வேல்யூ இருக்கும், மத்தெல்லாம் 0. டிரான்ஸ்போஸ் எடுத்தா சேமா தான் இருக்கும்போது வார் எடுக்கும்போது ரியல் என்ட்ரிஸ்னால இது சேம் வேல்யூ தான். ஸோ டி ஸ்டார் ஈக்குவல் டு டி அப்படின்னு வருது. Okay, d star equal to d, then d equal to என்ன சொல்லிருக்கோம்? இங்க un u star. இதுக்கு இங்க யூஸ் பண்ணுவோம். un u star
u star. இப்போ star satisfies the Shushart's property. தனித்தனி அப்ளை பண்ணிடலாமா? a b c whole star equal to c star, அடுத்தது b star, அடுத்தது a star. அதான் அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ u star star equal to என்னது? nothing but u தான். டபுள் டைம் ஸ்டார் எடுக்கும், அதே இது இந்த சைடு இருக்குது அப்படி இருக்கட்டும். இப்போ that is equal to u n star u star is equal to u n u star. This implies இப்போ u is an unitary matrix. U star equal to என்ன பார்த்தோம்? u inverse. So இந்த பக்கம் u inverse எடுங்க. அதாவது pre multiply by u inverse, post multiply by u. அப்ப u starங்கிறது u inverse. அப்ப ஆட் பண்ணிச்சுனா என்ன வரும்? nothing but n equal to n star, because inverse ங்கிறது u star. So போதா n star equal to n ங்கற ப்ரூவ் பண்ணிடலாம். So n star equal to n வந்துனா then n is Hermitian. இப்போ செகண்ட் இது என்ன ப்ரூவ் பண்ணனும்? n is unitary ன்னு எடுத்துட்டு செகண்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டியது யூனிட்டரி ன்னு எடுத்துட்டு அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட் எல்லாம் அப்சல்யூட் வேல்யூ 1 ஆ தான் இருக்கும். அதாவது என்ன, லாம்டாங்கிற கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருந்துச்சுன்னா மாட் லாம்டா ஈக்குவல் டு 1 அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் n is unitary. as usual முன்னாடி பண்ண அதே ஆர்குமெண்ட் தான், கிட்டத்தட்ட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் n இருக்கு. சரி, இப்போ characteristic root நால என்ன கண்டிஷன்? ஒரு நான் ஜீரோ வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும் such that vn equal to lambda v. Okay, vn equal to lambda v. இப்போ n is unitary, then we have this property. அப்படினா un star equal to lambda bar v. யூனிட்டரியோட ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோம். முந்தின பார்ட்ல ஹெர்மிஷியனோட டெஃபினிஷனே அப்படி யூஸ் பண்ணோம். இங்க யூனிட்டரியோட ப்ராப்பர்ட்டியை இதை யூஸ் பண்ணிட்டோம். பை இதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க, முந்தின லெக்சர்ல ப்ரூவ் பண்ணோம். ஓகே, யூனிட்டரி ப்ராப்பர்ட்டி. இப்போ v எடுத்துக்கோங்க, v equal to v into 1. Again is unitary. அப்படின்னா என்ன இருக்கும்? n star equal to n star n equal to identity 1. சரி, அப்போ இங்க 1 போல என்ன ஐடென்டிட்டி போல என்ன கொடுக்கலாம்? n star. இப்போ vn into n star குரூப் பண்ணுங்க. vn equal to என்னது? vn equal to lambda v. இங்க lambda v, இந்த இடத்துல lambda bar கிடையாது, lambda v. so lambda times vn star அப்படி பண்ணிக்கலாம். அப்போ vn star again என்னது? lambda bar v. அதுக்கு இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம். சோ இங்க lambda bar அப்ப என்ன வருது? lambda bar into that v. so v equal to lambda bar into v. this is nothing but lambda bar equal to 1. so lambda bar 1 னா lambda bar equal to என்ன? modulus of lambda the whole square equal to 1, and so mod lambda equal to 1. அப்ப என்னாச்சு? lambdaங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருந்துச்சுன்னா then அதோட மாடுலஸ் வேல்யூ, அதாவது அப்சல்யூட் வேல்யூ 1. hence எழுதிரோம் the characteristic root of n are all of absolute value 1. okay, next converse என்ன ப்ரூவ் பண்ணனும்? absolute value 1, characteristic root ஓட absolute value எல்லாம் 1 ன்னு வச்சிட்டு n is unitary அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணனும். அஸ்யூம் பண்ணிட்டோம். assume that characteristic root of n are absolute value 1. என்ன ப்ரூவ் பண்ணனும்? n is unitary. அப்ப மெயின் எய்ம் எதை வச்சுக்கணும்? n star equal to 1 அப்படின்னு சொல்லிட்டோம்னா n is unitary அப்படின்னு சொல்லிடலாம். கொடுத்தது என்ன? n is a normal transformation. n is a normal transformation and இது லாம்டாங்கிறது கேரக்டரிஸ்டிக் ரூட்டா இருக்கு. தென் ஒரு கேரக்டரிஸ்டிக் ரூட்டானே கேரக்டரிஸ்டிக் வெக்டார் எக்ஸிஸ்ட் ஆகும் such that இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட்டா? கேரக்டரிஸ்டிக் ரூட்னால இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே, n நார்மல்னால இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே. பை த சேம் கரோலரி ஒன் ஆஃப் தட் தியரம். முன்னாடி யூஸ் பண்ணாம அதே தான் இங்க யூஸ் பண்ணிக்கோம். சரியா? அப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரி, இப்போ என்ன சொல்லணும்? n star equal to 1 அப்படின்னு சொல்லணும். அப்போ ஐடென்டிட்டி லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லணும். அப்படின்னா என்ன? எல்லா எலமெண்ட்டையும் அதுக்கே மேப் பண்ணுது அப்படின்னு சொன்னா போதும். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு அண்டர் n star இமேஜ் பாருங்க, v n star ஈக்குவல் டு v ன்னு சொல்லிட்டோம்னா ஐடென்டிட்டி லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான். ஸோ n star equal to ஐடென்டிட்டி லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுலாம். ரைட்டா? ஸோ v n star v யோட இமேஜ் பாக்குறீங்க. ஸோ அகைன் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் முன்னாடி மாதிரி அப்ளை பண்ணி போறீங்க. ஏன்னா vn into n star, vn equal to என்ன lambda bar v யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல இருந்து எதை எடுத்துக்கலாம்? லாம்டாவா, ஏன்னா n star லீனியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன், அப்போ லாம்டாவா காமனா வெளியே எடுத்துக்கலாம். ஸோ vn star equal to இந்த ப்ராப்பர்ட்டி lambda bar v. ஸோ இதுல இருந்து என்ன வச்சுக்கலாம்? lambda bar into v. lambda bar equal to mod lambda the whole square. இங்கே ஸ்கொயர் போட்டுக்கோங்க. mod lambda the whole square into v. mod lambda equal to 1. ஏன்னா நம்ம அசம்ஷன் என்ன தானே? லாம்டாங்கிற கேரக்டரிஸ்டிக் ரூட், அப்போ அதோட அப்சல்யூட் வேல்யூ 1 ன்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். So mod lambda square equal to 1, and so their product equal to, that's 1 into v equal to v.
பிகாஸ் v is a vector space உள்ள element. ஸோ என்ன வந்திருக்கு v n star equal to v. ஸோ எல்லா எலமெண்ட் v ஆர்பிட்ரரியா எடுத்தீங்க எல்லா எலமெண்ட்டுக்கும் n star அதே எலமெண்ட்டுக்கு மேப் பண்ணுது. ஸோ n star is an identity transformation and hence it is unitary. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் யூனிட்டரியா இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் அப்சல்யூட் வேல்யூ 1 இருக்கும். அதே மாதிரி ஹெர்மிஷியனா இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அதோட கேரக்டரிஸ்டிக் ரூட்லாம் ரியலா இருக்கும் ரியல் நம்பரா இருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் லெமா 6.10.11 n நார்மல் an ஈக்குவல் டு na ஏங்கிறது எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கோம். an ஈக்குவல் டு na இருந்துச்சுன்னா n நார்மலா இருக்கும் பட்சத்தில் an ஸ்டார் ஈக்குவல் டு n ஸ்டார் a. அதாவது இதோட மீனிங் என்னன்னா ஒரு நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கம்யூட் பண்ணுது. கம்யூட்னா எதனா ஏபி ஈக்குவல் டு பிஏ கம்யூட் பண்ணுதுன்னா அதே மாதிரி இருக்கா an ஈக்குவல் டு na. அதாவது ஒரு நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட கம்யூட் பண்ணி பட்சத்தில் நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஸ்டார் காம்ப்ளெக்ஸ் அதாவது இது ஸ்டார் அட்ஜாயிண்ட் எடுத்தீங்கனாலும் n ஸ்டார் எடுத்தாலும் கம்யூட் பண்ணணும். அதான் இங்க சொல்றோம் n நார்மல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் then if n commutes with a then n star also commutes with a அப்படிங்கிறது இங்க ப்ரூவ் பண்றோம். proof let a be a linear transformation on v. ஃபர்ஸ்ட் என்ன கிளைம் பண்ண போறோம்னா trace of a star equal to 0 if and only if a equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்றோம். a star equal to 0 அது a ஸ்டாரோட trace 0 வந்துச்சுன்னா a equal to 0 அப்படின்னு சொல்றோம். ஓகே சரி ஃபர்ஸ்டா இஸ் a normal linear transformation. அப்போ கண்டிப்பா என்ன செய்ய முடியும் ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எடுங்க அதோட மேட்ரிக்ஸை எடுத்துக்கோங்க. டேக் an orthonormal basis of V. Let a matrix of A in this basis defined by எப்படி BE போட்டுக்கணும் defined by matrix alpha ij எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி ஏக்கு மேட்ரிக்ஸ் சொல்லிட்டோம். அப்போ ஏ ஸ்டாரோட மேட்ரிக்ஸ் என்னதான் இருக்கும் டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அடுத்தது ஒவ்வொரு டேமுக்கும் வார் எடுக்கணும் அப்படிதானே. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் எடுக்கணும். அப்போ அதான் therefore மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார் எப்படி இருக்கும் சம் பீட்டா ஐஜேன்னு இருக்கும் பட்சத்தில் பீட்டா ஐஜே ஈக்குவல் டு ஆல்பா ஜேஐக்கு ஹோல் பார் அப்படின்னு இருக்கும். இப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் வேணும் அப்படிதானே. ஸோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஸ்டாரை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ ஸ்டார் எப்படி இருக்கும் சம் காமா ஐஜேன்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐஜேத் என்ட்ரி என்னதான் இருக்கும் அப்படின்னா ஏயோட ஐயத்து ரோ ஏ ஸ்டாரோட அதாவது இதோட ஜேயத்து காலம் ரெண்டையும் டாட் ப்ரொடெக்ட் பண்றது அப்படிதானே. அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரினா ஏயோட ஃபர்ஸ்ட் ரோ பிஐஜேயோட சாரி ஏ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் காலம் அப்படிதான் பண்ணுவோம். அதே மாதிரி பண்ணீங்கன்னா ஆல்பா காமா ஐஜேன்னு வச்சுட்டீங்கன்னா காமா ஐஜே ஈக்குவல் டு ஐஜேத் காலம். இது ஆல்ரெடி மேட்ரிக்ஸ் ரெப்ரஸன்டேஷன்ல படிச்சிருக்கோம். அதே தான் இங்க நோட்டேட் பண்ணியிருக்கேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ காமா ஐஜே ஈக்குவல் டு ஆல்பா ஐஜேயோட ஐயத்து காலம். ஸோ ஐயத்து காலம் வேணா யோசிச்சு பாருங்களேன். ஐயத்து காலம் என்ன இருக்கும் ஆல்பா I1 ஆல்பா I2 எக்ஸெட்ரா ஆல்பா IN அப்படின்னு இருக்கும். அடுத்தது ஏ ஸ்டாரோட அதாவது இந்த மேட்ரிக்ஸோட ஜேயத்து காலம் என்னதான் இருக்கும் பீட்டா 1J பீட்டா 2J எக்ஸெட்ரா பீட்டா NJ அப்படின்னு இருக்கும் அப்படிதானே. ஸோ காமா ஐஜே ஈக்குவல் டு தட். ஓகே தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன செஞ்சுக்கலாம் பீட்டா கேஜேன்னா இந்த இருக்கு பீட்டா ஜே சாரி ஆல்பா ஜே கே ஹோல் டிரான்ஸ்போஸ். இப்போ ட்ரேஸ் கண்டுபிடிக்கும். ட்ரேஸ் என்னது சம் ஆஃப் டயகனல் என்ட்ரிஸ். அப்போ ரெண்டுமே ஐ சரி இங்க பாத்தீங்கன்னா காமா 1 பிளஸ் காமா 2 பிளஸ் எக்ஸெட்ரா காமா n வரைக்கும் பார்க்கணும். காமா ஐ என்னதான் இருக்கும் இந்த டைம் தானே ஐஐத் என்ட்ரியில ஐஜேத் என்ட்ரி இங்க ஐ இங்க ஜே ஐஐத் என்ட்ரினா இங்கேயும் ஐ இங்கேயும் ஐ சரியா. ஸோ ஐஐத் என்ட்ரி எழுதிட்டீங்க. இப்போ காமா ஐஐ அப்படி இருக்க எல்லாத்தையும் சம் பண்ணும். அப்போ என்ன சொல்லணும் ஐ ஈக்குவல் டு 1 to n that ஐஐத் என்ட்ரி காமா ஐஐ எழுதிருங்க. காமா ஐஐயோட வேல்யூ எழுதியாச்சா. இப்போ இதோட வேல்யூ என்ன ஒரு டேர்ம் அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஸோ மாடுலஸ் ஆஃப் ஆல்பா ஐஜே ஹோல் ஸ்கொயர் ரைட். இப்போ வாங்க இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0 வச்சுக்கோம். நம்ம இதான ப்ரூவ் பண்ணும். இது வாங்க ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 0. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு இது. அப்போ இம்ப்ளைஸ் இது வந்துருமா
இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. இந்த டேர்ம் ஈக்குவல் டு சம்ல இருக்கிற ஒவ்வொன்றும் மாடலஸ்க்கு ஸ்கொயர் அப்படின்னா ஒவ்வொன்றும் பாசிட்டிவ் சம் எடுக்கிறீங்க, அதோட சம் வந்து 0 அப்படின்னா கண்டிப்பா எப்படி இருக்கும், ஒவ்வொரு டேர்மும் 0 தான் இருக்க முடியும். ஒவ்வொரு டேர்மும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 0 அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேர்மும் 0 தான் இருக்க முடியும். அண்ட் ஸோ ஒவ்வொரு i, k எல்லாத்துக்கும் ஆல்பா ik 0. ஸோ ஆல்பா ijங்கிறது தான் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ. ஸோ பை தட் இது மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஆல்பா ij ஈக்குவல் டு 0. இதே கான்வர்ஸா யோசிங்க, ஏ ஈக்குவல் டு ஆல்பா ij ஈக்குவல் டு 0 அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியும் 0. இந்த டேர்ம் வந்துடும். அப்போ கான்வர்ஸ் இந்த சைடு வந்துக்கலாம். ஓகே, இந்த டேர்ம் ட்ரூ இருந்துச்சுன்னா இதோட மாடலஸ்க்கு ஸ்கொயர் எடுத்தாலும் ட்ரூ. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் வந்துடும். ஓகே சரி, இது எல்லாமே 0. அப்போ அது எல்லாத்தையும் கூட்டினாலும் 0. அப்போ இந்த இம்ப்ளிகேஷன் வந்துடும். இது எல்லாம் இதுதான் என்ன, இந்த வேல்யூ தான் நம்மளோட ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார். அப்போ அதை யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி ஏ ஈக்குவல் டு 0. ஒரு பார்ட் ப்ரூவ் பண்ணிருக்கோம். இப்போ நம்மளோட மெயின் ஐடியாவுக்கு வாங்க. மெயினா என்ன சொல்லணும், ஏஎன் ஈக்குவல் டு என்ஏ இருந்துச்சுன்னா ஏஎன் ஸ்டார் ஈக்குவல் டு என் ஸ்டார் ஏ அப்படிங்கிறத சொல்லணும். லெட் என் பி நார்மல் அண்ட் ஏஎன் ஈக்குவல் டு என்ஏ. என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏஎன் ஸ்டார் ஈக்குவல் டு என் ஸ்டார் ஏ. இப்போ என்ன கன்சிடர் பண்றோம், புட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு சைடா கொண்டு வந்துருக்கோம், ஏஎன் ஸ்டார் மைனஸ் என் ஸ்டார் ஏ. இப்போ எக்ஸ் ஸ்டார் பாக்குறீங்க, இப்போ ஹோல் ஸ்டார், இப்போ தனித்தனியா ஷூஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என் டபுள் ஸ்டார் வரும்போது நத்திங் பட் என், ஏக்கு ஸ்டாரு, இந்த வந்துட்டு அடுத்தது இங்க வரும்போது ஏக்கு ஸ்டாரு எண்ணுக்கு டபுள் ஸ்டாரு. அப்போ ஏ ஸ்டாரு என் டபுள் ஸ்டார் நத்திங் பட் என். ஸோ இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஸ்டார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்டார் பாக்குறீங்க, இதுக்கு ட்ரேஸ் ஈக்குவல் டு 0 பார்த்தா முந்தின ரிசல்ட் படி எக்ஸ் ஈக்குவல் டு 0 சொல்லிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். ரைட்டா, இதான் எய்ம். அப்போ இந்த ட்ரேஸ் கண்டுபிடிக்கிறதுனால எக்ஸ் ஸ்டாரா எக்ஸ் ஸ்டார் யூஷுவல் ப்ராடக்ட் தான். இந்த டேர்மை இதோட ப்ராடக்ட் பண்ணுங்க, அடுத்து இந்த டேர்மை இதோட ப்ராடக்ட் பண்ணுங்க. இந்த டேர்மை பாருங்க, இந்த டேர்ம் ஏதோ எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்க. இது n. நம்மளோட அசம்ஷன் என்னது, எனி லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏக்கு ஏஎன் பாத்தீங்கன்னா என்ஏ இதுதானே. ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிடலாமா, இது ஏ, இவ்வளவு ஏயா பாருங்க, இது என்ன பாருங்க. அப்போ ஏஎன் ஈக்குவல் டு என்ன செஞ்சுக்கலாம், என்ஏ. அப்போ எண்ணத்துக்கு முன்னாடி இவ்வளோ டேர்மை அப்படி இங்க யூஸ் பண்ணிருக்கேன் பை அந்த அசியூம்டு ப்ராப்பர்ட்டி பை ஹைபோதசிஸ். சரி, இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இந்த டேர்ம் அப்படி இருக்கு, அதே டேர்ம் இங்கே வந்துட்டு. ஸோ இப்போ n இன்டூ திஸ் டேர்ம், இந்த டேர்ம் அடுத்தது அதே டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க, பிராக்கெட் இன்டூ n. இப்போ ஃபார் சிம்பிளிசிட்டி இந்த பிராக்கெட் இந்த டேர்ம் இருக்கா, இந்த ரெண்டும் சேம், இதை சம் பி அப்படின்னு வச்சுக்கோங்க. சம் பி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கு, என்பி ஈக்குவல் டு பிஎன் வருது. இப்போ நமக்கு மெயின் எய்ம் என்ன, ட்ரேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் வேணும். ஸோ ட்ரேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் திஸ் வேல்யூ. ட்ரேஸ் ஆஃப் திஸ் வேல்யூ என்னது, ட்ரேஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கு. ஏ பிளஸ் பினா ட்ரேஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு என்ன, ட்ரேஸ் ஏ ட்ரேஸ் பி. அதே மாதிரி அப்போ ட்ரேஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஏ ட்ரேஸ் மைனஸ் ட்ரேஸ் பி. ஸோ ட்ரேஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டேர்ம், த ட்ரேஸ் ஆஃப் செகண்ட் டேர்ம். இப்போ என்னது, ட்ரேஸ் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் பிஏ, போத் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இது ரெண்டும் என்ன ஆயிரும், போத் கேன்சல் பிகம் 0. அப்போ என்ன ஆகுது, ட்ரேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 0. அண்ட் ஸோ நம்ம இந்த ப்ரூஃப் படி ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் ஈக்குவல் டு 0னா தென் ஏ ஈக்குவல் டு 0. அதை யூஸ் பண்ணிடலாமா, ட்ரேஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்டார் ஈக்குவல் டு 0 தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் என்னது அசியூம் பண்ணோம், இந்த எக்ஸ் ஈக்குவல் டு ஏ என் ஸ்டார் மைனஸ் n star a equal to 0. So இது equal to 0 னா இந்த term இருக்கும், that's equal to 0. And so n star equal to n star a. So என்ன சொல்லிடுச்சு, n star also commutes with a அப்படிங்கறத prove பண்ணிடுச்சு. Hence our theorem. Thank you.